மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான மிக அருமையான ஒரு வேத பகுதி. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராயிருப்பீர்கள். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வார்த்தையில் உறுதியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் கற்பிக்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமானமாய் காணப்படுவான். நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் மணலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பார்கள். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசைவதில்லை. எப்பேற்பட்ட சூழலிலும் அது அசைவதே இல்லை, உறுதியுடன் இருக்கும். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கும் என்றால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். பிதாவானவர் உங்களிலே மகிமைப்படுவார். பிதாவானவர் உங்களிலே மகிமைப்படுவார். நான்காவதாக, நீங்கள் எனக்கு சீசர்களாயிருப்பீர்கள். சீசராயிருப்பீர்கள், சீசியாயிருப்பீர்கள். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல. இன்னைக்கு அநேகர் கேட்கிறார்கள். நீங்கள் கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்தால் நீங்கள் உறுதியாய் இருப்பவர்களாய் இருக்க மாட்டீர்கள். வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காதவர்கள் கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை பார்க்கிறவர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். கண்ணாடியை பார்க்கும் போது முகம் நினைவிற்கு வருகிறது. தன்னுடைய சாயல் என்னதென்று, தன்னுடைய உருவம் என்னதென்று நினைவில் வருகிறது. மாறாக கொஞ்சம் அந்த கண்ணாடியை விட்டு கடந்து போகும்போதோ நமக்கு நம்முடைய உருவமே நமக்கு தெரிவதில்லை. அதே போலத்தான் வார்த்தைகள் நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கை கொண்டு நடக்கிறவர்களாய் இருங்கள். கை கொண்டு நடக்கிறவர்கள் தான் வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்கள் எனப்படுவார்கள். வசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் தான் சுடர்களைப் போல பிரகாசிப்பார்கள். எனவே வார்த்தையில் நிலைத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் கிரியைகள் நிமித்தமாக பிதாவானவர் மகிமைப்படுகிறவராகவும் இருப்பார்.
நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாதத்திலே நீ கொடுத்திருக்கிற மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். பிதாவங்களிலே மகிமைப்படுவார். நீங்கள் என் சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக எங்களை நீர் ஆண்டவரே உடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய், உடைய வசனத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் எங்களை இது முதல் நீர் உருவாக்கும்படியாக, எங்களை வாழ்வாங்க வாழ வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வசனத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, உடைய வசனத்தை இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ள கூடாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற சதி திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வசனத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், அதன் நிமித்தமுடைய நாமம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் யாவரும் காணப்பட வேண்டுமே. கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.